ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெயிக்கிறவன் பக்கம்தான் தேவன் இருப்பார்னு சொல்லி இந்த வேத வசனம் அழகா நமக்கு சொல்லியிருக்கு. அதற்கான ஒரு வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயிக்கிறவங்களுக்கு தான் நான் கடவுளா இருப்பேன்னு சொல்லி இங்க அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ரொம்ப நாளா நம்ம கடவுள் நம்ம கூட இருந்தாதான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையிலன்னு. ஆனா கடவுள் பாருங்க ஆப்போசிட்டா பேசுறாரு பாருங்க. ஜெயிக்கிறவன் தைரியமா நீ ஜெயிச்சிட்டு வாடா, அப்பதான் நான் உன் கடவுள்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு அவரு பாருங்க வித்தியாசமா பேசுறாரு. நம்ம ஹீரோ பாருங்க சிலுவையில என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் பாருங்க சிலுவையில மரிச்சாரோ 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அன்னையில இருந்து பாருங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல தாவீது கிதியோன் பாருங்க கடவுள் கூட அவர் கூட இருந்தாரு, அதனாலதான் பாருங்க தாவீதும் ஜெயிச்சாரு. கிதியோன் ஒரு பயந்த மனுஷன், பயந்தாங்கோலின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கோலிய கடவுள் பாருங்க எவ்விதமாக பயன்படுத்தினார். வெறும் 300 பேரை வச்சு பாருங்க ஒரு படையே நடத்தின மாதிரி ஒரு டிராமாவை பண்றாரு. அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த மனுஷங்க கூட கடவுள் இருந்தாதான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு பிரகாரம் ஜெயிச்ச அப்புறம் தான் உன் கடவுள்னு சொல்றதுக்கே எனக்கு பெருமைன்னு சொல்றாரு. அப்போ நம்ம எதுக்குங்க பயப்படணும்? கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பாத்தீங்கன்னா கடவுள் அப்பப்போ வருவாரு போயிடுவாரு. அப்படிப்பட்ட மனுஷங்களே பாருங்க தைரியமா தாவீதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இராணுவத்தையே நடத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். ஒரே போரு சண்டை பிரச்சனை இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ற நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகளை இருந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கைய சிலுவைக்கு அப்புறம் ஆணித்தரமா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கடவுளை நேரடியா பார்க்காத அந்த மனுஷங்களுக்கே அவ்வளவு தைரியம்னா இந்த பூமியில பாருங்க கடவுள் ஒரு மனித ரூபம் எடுத்து வந்தவர் தான் இயேசு. அப்படி இயேசு வரும் பொழுது பாருங்க மனிதனாகவே நம்ம கூட வாழ்ந்தார். 33 வருஷம் இந்த ஊழியத்தை செஞ்சு நமக்கு ஒரு மாடர்ன் ரோலை கத்து கொடுத்துட்டு போயிருக்காருங்க. எதுக்குன்னா இந்த உலகத்துல அவரும் பாருங்க கஷ்டப்பட்டார். அவருக்கு யாருன்னா துரோகம் பண்ணாம இருந்தாங்களா, அவரை யாருன்னா தப்பா பேசாம இருந்தாங்களா, அவருக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தாங்களா, பரிசெயரும் சதிசெயரும் அவரை உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. அவங்க கூட இருந்தவங்கள அவங்க பாருங்க இயேசு கூட இருந்தவங்களே இயேசுவை கடவுள்னு ஏத்துக்கல. சொந்த ஜாதி ஜனமே பாருங்க அவரு கடவுள்னு ஏத்துக்காம யூத குலத்தர்ல பாத்தீங்கன்னா யூத குலத்தை சேர்ந்தவங்களே இயேசு கிறிஸ்து மேசியான்னு ஏத்துக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் உடைஞ்சு போயிட்டாரா? இல்லங்க, பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றினாரு. கடவுள் இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு படைச்சிருக்கிறாரு. அப்போ அந்த நோக்கம் என்னன்னு சொல்லி கடவுள் கிட்ட கேட்கணும். கடவுளே இந்த உலகத்துல இந்த பூமியில என்ன வேலை செய்ய என்ன அழைச்சிருக்கீங்க, எதுக்காக நான் வாழ்றேன்னு சொல்லி கேட்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உத்தியோகத்தை கொடுத்திருக்காரு இல்லைங்களா? ஒருத்தருக்கு பேங்க்ல உத்தியோகம், ஒருத்தருக்கு பாருங்க மீடியால உத்தியோகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம சரிவர செய்யும் பொழுது பாருங்க கடவுள் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெயிப்பதற்காக தான் போராடணும். தோத்து போறதுக்காக கடவுள் உங்களையும் என்னையும் படைக்கலங்க. ஜெயிக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். அதுதான் கடவுளுக்கே பெருமைன்னு சொல்லிதான் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நான் கத்துக்கிட்டேங்க. இன்னைக்கு இந்த வேத வசனத்தை நான் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். அநேக பிரச்சனைகளை என்னோட வாழ்க்கையில கூட நான் கடந்து வந்தேன். அப்போ இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சில விஷயங்களை தேவன் எனக்கு கத்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்காரு. அவர் வாழ்க்கையில இனி சோர்ந்து போயிட்டு உடைஞ்சு போயிட்டு இதோட போயிடுன்னு சொல்லவே இல்லை. நான் பைபிளை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு புதிய தெளிவு வந்துகிட்டே இருக்கும். என்ன தெளிவுன்னு கேக்குறீங்களா? கடவுள் எதுக்காக நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு, ஏன் இந்த எதிர்ப்பு வருதுன்னா நமக்கு விரோதி இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கும் விரோதி இருந்தாங்க. ஆனா அவர் எப்படி ஜெயிச்சு அவர் வெளியே வந்தாரோ அது போலதான் இந்த உலகத்துல இருக்கிற போராட்டங்கள் நிபந்தனை பாருங்க. நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு கண்டிஷன் போட 1000 பேர் இருக்கலாம். ஆனா கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்க. கடவுள் உங்களை வச்சு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நிச்சயமாகவே செய்வார். உங்களை ஒரு நல்ல அந்தஸ்தோட வாழ வைப்பதுதான் கடவுளுடைய நோக்கம். இதற்காக என்ன தடை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க உறுதியா கடவுள் நம்பிக்கையில வாழணும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பாருங்க பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்காக வாழ்றோம்? கடவுள் உண்டாக்கிட்டார். ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய நோக்கம் நிறைவேறணும், அதற்காக நம்ம வாழ்றோம். அவர் கொடுத்த குடும்பங்களை காப்பாற்றணும், அவர் கொடுத்த பிள்ளைங்களை நம்ம வழி நடத்தணும், அவர் கொடுத்த வேலையை நம்ம செய்யணும். அதற்காக தாங்க நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. அதனால நீங்க சோர்ந்து போகாம பாருங்க. ஜெயிக்கிற பக்கம்தான் கடவுளே இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இருக்கணும்.
வாங்க அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. ஜெயிக்கிறவனுக்கு தான் நான் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி தலைப்புல நாங்கள் பார்த்தோம். தோத்து போறவங்களுக்கு கடவுள் கூட நான் கடவுள்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்கப்பா. ஆமா ஆண்டவரே, நாங்க ஜெயிக்க பிறந்தவங்க. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நீர் படாத பாடு இந்த உலகத்துல பட்டு அனுபவித்து சிலுவை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் எப்படி உயிரோடு நீங்க எழுந்தீங்களோ அதை போல நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் உயிரோடு நாங்கள் எழும்பி மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களை பலப்படுத்துங்க. அவர் குற்றங்குறைகளை நீக்குங்க. அவருடைய எல்லாவித கஷ்டங்களை போக்கி ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே தகப்பனே ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கட்டளிடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.